சென்னை அடுத்த வண்டலூரில் நடைபெற்று வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாநாட்டில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். வரலாறு மிக்க இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து இவ்வளவு எழுச்சியோடு ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த உறுதியோடு 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சி மாற்ற மாநாட்டிற்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற நம் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு குரு அவர்களே, திரு வடிவேல் ராவணன் அவர்களே, திரு அக்பர் அலி சையீத் அவர்களே, இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லோரும் செல்லமாக ஆக்ஷன் கிங் என்று சொல்வோம். அப்படி எங்களுடைய ஆக்ஷன் கிங் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் அரங்கவேலு அவர்களே, கோசு மணி அவர்களே, இசக்கி அவர்களே, இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, கே.என். சேகர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களே, தம்பி கங்காதரன் அவர்களே, பாலயோகி அவர்களே, மற்றும் இங்கே எனக்கு முன்பு பேசி அமர்ந்த சமூக நீதி பேரவையின் தலைவர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பாலு அவர்களே, மருத்துவர் செந்தில் அவர்களே, பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, எதிரொலி மணியன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோ தனராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை மாநில பொறுப்பாளர்களுக்கும், இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரின மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே எழுச்சியோடு, ஆர்வத்தோடு, வீரத்தோடு, நம்பிக்கையோடு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த வைராக்கியத்தோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள்.
வரலாறு படைக்கின்ற இந்த மாநாடு. ஆம், இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியது கிடையாது. இதுதான் முதல் முறை. ஆம், இங்கே வந்த இளைஞர்கள் அவர்களாகவே வந்தவர்கள். பாசத்தால், நட்பால், அன்பால், நம்பிக்கையோடு அவர்களாக வந்த கூட்டம் இது. இது கூட்டிய கூட்டம் கிடையாது, மாற்றத்திற்கான கூட்டம் இது, முன்னேற்றத்திற்கான கூட்டம் இது. நானும் கஷ்டப்பட்டு பார்க்கிறேன். எங்கேயாவது ஒரு வெள்ளை முடி, தலையில வெள்ளை முடி தெரியுதான்னு பார்க்கிறேன். ஒன்னும் காணோம். மேடையில தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மற்ற கட்சிகளுக்கு நான் சவால் விடுகின்றேன். இத்தனை இளைஞர்களை நீங்கள் கூட்டுங்கள், பார்க்கலாம். முடியாது. காரணம், மற்ற கட்சிகள் எல்லாம் முடிந்த கட்சிகள், முடிந்து விட்டது, அவர்கள் காலம் முடிந்து விட்டது. ஆனால் நம் கட்சி மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டிலே எங்களுக்கு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு புதுமை வேண்டும், எங்களுக்கு வித்தியாசம் வேண்டும், எங்களுக்கு புது திட்டங்கள் வேண்டும் என்று நம்பிக்கையோடு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அத்துணை மக்களும் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணிக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த நான் சொல்லவில்லை, உண்மையை நான் சொல்லுகின்றேன். காரணம், இன்றிடம் கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. இந்தியாவிலே 14 ஆண்டு காலமாக வரைவு நிதிநிலை அறிக்கை, ஷேடோ பட்ஜெட் போட்ட எந்த கட்சியும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தவிர. 7 ஆண்டு காலமாக வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையை நாங்கள் போட்டிருக்கின்றோம். இதுவரை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக 25 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமலே தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நாங்கள் கேட்கின்றோம். 50 ஆண்டு திமுக அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். You have given them an opportunity, they have failed miserably. நாங்கள் கேட்பதெல்லாம் 5 ஆண்டு எங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அதிகமா எனக்கு வேண்டாம். 5 ஆண்டு காலம் இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலம் செய்யாததை இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்பான். அது மட்டுமல்ல, நம் ஆட்சி 5 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நாங்கள் திட்டமிடுவேன். அடுத்த தலைமுறைக்கும் நான் திட்டமிடுவேன். எங்களால் முடியும். இன்னும் சொல்ல போனால் எங்களால் மட்டும் தான் முடியும், இது வேற யாராலும் முடியாது.
இது நான் ஆணவத்தில் நான் பேசவில்லை, நம்பிக்கையில் நான் பேசுகின்றேன். என்னால் முடியும், உறுதியாக முடியும். தேச தந்தை காந்தியடிகள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னால் மறக்க முடியாது. அவர் சொன்னது, first they ignore you, then they laugh at you, then they fight you, in the end you win. சென்னை அடுத்த வண்டலூரில் நடைபெற்று வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாநாட்டில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். இதன்போது பேசிய அவர், இது மாற்றத்திற்கான ஒரு கூட்டம் எனவும் பாமகவில் தான் அதிக இளைஞர்கள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதாவது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் எனவும் தமிழக முன்னேற்றத்திற்காக தாங்கள் உழைத்து வருவதாக கூறியுள்ளார்.